கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி 3வது நாளாக இன்றும் தியானம் மேற்கொண்டுள்ளார். மக்களவைத் தேர்தல் இறுதிக்கட்ட பரப்புரையை முடித்துக் கொண்டு நேற்று முன்தினம் மாலை கன்னியாகுமரி வந்த பிரதமர் மோடி அங்குள்ள பகவதி அம்மன் கோவில் வழிபட்ட பிறகு கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்று தியானத்தை தொடங்கினார். காவி உடை, கையில் ருத்ராட்ச மாலையுடன் துறவி போன்ற தோற்றத்துடன் அன்று இரவு முழுவதும் தியானம் மேற்கொண்ட அவர் நேற்று அதிகாலையில் சூரிய உதயத்தையும் கடலின் அழகையும் திருவள்ளுவர் சிலையையும் கண்டு ரசித்தார். பின்னர் மீண்டும் தியான மண்டபத்தில் அமர்ந்து தொடர் தியானத்தில் ஈடுபட்டார். 3வது நாளாக இன்று தியானத்துக்கு நடுவே காலை சூரிய உதயத்தை பார்க்க வந்த அவர் வானம் மேகமூட்டமாக காணப்பட்டதால் மீண்டும் மண்டபத்துக்குள் சென்று தியானத்தை தொடர்ந்து வருகிறார். இன்று பிற்பகல் 2 மணி அளவில் தியானத்தை முடிக்கும் பிரதமர் திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து டெல்லி புறப்பட்டுச் செல்கிறார். பிரதமர் மோடி தியானம் செய்து வருவதை அடுத்து கன்னியாகுமரி முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. கடலோர காவல்படையினர் விவேகானந்தர் பாறையை சுற்றியுள்ள பகுதிகள் மட்டுமின்றி குமரிக்கடல் பகுதி முழுவதும் நவீன படகுகளில் சுற்றுக்காவலில் ஈடுபட்டுள்ளனர். விவேகானந்தர் பாறைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.